ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம ஒரு கீரை பொரியல் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு கனமான பாத்திரம், மண் இது மாக்கல் பாத்திரங்க, அதுதான் எடுத்துருக்குறோம். நீங்கள் ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் தான் ஊற்றுறோம். தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் ஜீரகம் போடுறோம். ஒரு வரமிளகா போடுறோம். பாருங்கள், நம்ம இப்போ செய்கிறது கலர் மாறாமல் கீரை கடுத்து போகாமல் இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து வெங்காயம் போடுறோம். ஒரு கையளவு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது. 2 பூண்டும் நறுக்கி போடுறோம். கொஞ்சம் உப்பு போட்டுறோம். மஞ்சத்தூள். இது ரொம்ப முருகணுன்றது இல்லை, ஒரு அளவுக்கு வதங்கின உடனே நம்ம கீரையை ஃபஸ்ட்டே நம்ம கழுவிட்டு தாங்க நறுக்கிறோம். பொடி பொடியாக கட் பண்ணி போடுறோம். நம்ம மணத்தக்காளி கீரை தான் எடுத்துருக்குறோம். கொட்டிக்கீரைன்னு சொல்லுவாங்க, மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த கீரை தாங்க. நம்ம அதிலேயே கொஞ்சம் தேங்காவை போட்டுறோம். நல்லா இன்னும் நிறையா கூட தேங்காய் போடலாங்க. இது வயிற்று புண்ணுக்கும் நல்லதுன்றதுனால தேங்காய் நிறையாவே இதில் போட்டுக்கரலாம். அப்புறம் கொஞ்சம் கசப்பு இருக்கும். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுறோம். இப்போ நம்ம மூடி வைக்க போகிறது இல்லைங்க. மூடி வைக்காம தான் இதை நம்ம வேக வைக்க போகிறோம். நம்ம நிறையா போட்ட கீரை அப்படியே உள்ளே அடங்கிடுச்சுங்க. நம்ம அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கிளறி விடுறோம். நம்மளுக்கு கலர் மாறாமல் கிடைக்குன்றதுக்கான தாங்க மூடி வைக்காமல் இருக்கிறோம். நம்ம தேங்காய்க்கு பதிலாக பாசி பருப்பை கொஞ்சம் ஊற வச்சு அது மேலேயும் போட்டு நம்ம இந்த கீரை வைக்கலாங்க. பாருங்கள், தண்ணி சுண்டிச்சான்னு பார்த்துட்டு நம்ம ஒரு கிளறி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சட்டியிலே வைக்காமல் நம்ம எடுத்துடுறோங்க. பாருங்கள் கீரை எப்படி இருக்குன்னு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.